கஷ்டப்பட்டு தூங்குறதுக்குள்ள பாதி ராத்திரி முடிஞ்சிருது. நல்லா தூக்கம் வர நேரத்துல விடிஞ்சிருது. என்ன வாழ்க்கடா இது! சரி சண்டே குட்டி விலாக் பார்க்கலாமா? காலையில இந்த மேகி தாங்க செஞ்சேன். இந்த மேகி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாலும், இப்பதாங்க டிசைனா இந்த மேகில சமைச்சு சாப்பிட தோணுது. எப்போ மேகி செய்றதா இருந்தாலும் ஒரு வாணல்ல தண்ணி ஊத்தி எல்லா மசாலாவும் போட்டு இந்த மேகிலாம் போட்டு கிண்டி எடுப்பேங்க. அப்படி செய்யாம மேகி நல்லா வேக வச்சு வடிச்சு எடுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதக்கிட்டு மேகி மசாலாவும் கொட்டி ஒரு முட்டை உடைச்சு ஊத்திட்டு கொஞ்சமா கரம் மசாலா போட்டு வடிச்சு வச்சிருக்க அந்த மேகியோட நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. சண்டே காலையிலே மார்க்கெட் போயாச்சு. இந்த வாரத்துக்கு தேவையான காய்கறிலாம் வாங்கிட்டு இந்த தர்பூசணி இல்லாமல் இருக்க முடியாது அடிக்கிற வெயிலுக்கு. அதனால தர்பூசணியும் வாங்கிட்டு வந்துட்டேன். வெஜிடபிள்லாம் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வச்சு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்குது. அடுத்த பொருள் வைக்கிறதுக்கு நல்லா ஸ்பேஸ் கிடைக்குது. அது செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்ன வயசில் பழகின ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, அப்படியே போனாலுமே சரி, அவங்கெல்லாம் விட கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, சாப்பிட்டியா, என்ன செய்கிற, என்ன கஷ்டம் உனக்கு அப்படின்னு காது கொடுத்து கேட்குற நம்ம அம்மா மட்டும்தாங்க. இதை விட ஒரு அரவணைப்பு இந்த உலகத்தில் உண்டா சொல்லுங்கள். நேற்று மதர்ஸ் டே. ஸோ எல்லா அம்மாக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.